வணக்கம். இது 8ஆம் அறிவு. உலகத்தினுடைய தொன்மையான மொழிகளில் மிக முக்கியமானதாக கருதப்படக்கூடிய 2 இந்திய மொழிகள் தமிழும் சமஸ்கிருதமும். தமிழை பற்றி நம்முடைய 8ஆம் அறிவு நிகழ்ச்சியில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த வாரம் நம்ம சமஸ்கிருதத்தை பற்றி பார்க்க போகிறோம். பல்வேறு வேதங்களையும் இலக்கியங்களையும் தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய சமஸ்கிருதம் தான் இந்த வாரம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்கள் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்த செய்கைகளை பயன்படுத்தினார்கள். ஏனென்றால் அப்பொழுது மொழிகள் உருவாகவில்லை. அந்த மக்களுக்கு எழுத்துகள் எதுவும் தெரியாது. செய்கைகளை பயன்படுத்தி வந்த மக்கள் பின்னர் படங்களை காட்டி தங்கள் எண்ணங்களை பரிமாறிக்கொண்டனர். உதாரணமாக, ஒரு புலியை பற்றிய தகவலை தெரிவிக்க புலியின் உருவத்தை காட்டினர் அல்லது அந்த படத்தை வரைந்து காட்டினர். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்திலும் மெசபடோமியாவிலும் வாழ்ந்த மக்கள் இப்படித்தான் செய்து வந்தனர். தங்களுடைய தகவல்கள் படங்கள் மூலமே பரிமாறப்பட்டன. அவர்கள் வரைந்த இந்த உருவங்களுக்கு பட எழுத்துகள் என்று பெயர். எகிப்தில் உள்ள பிரமிடுகளில் இன்றைக்கும் நாம் இந்த பட எழுத்துக்களை காணலாம். காலப்போக்கில் பட எழுத்துகளில் இருந்து குறியெழுத்துகள் பிறந்தன. மரம் என்ற சொல்லை குறிப்பதற்கு மரம் போல படத்தை வரையாமல் ஏதேனும் ஒரு குறியினை பயன்படுத்தும் வழக்கம் மக்கள் மத்தியில் இருந்தது. பேச்சில் வரும் ஆயிரக்கணக்கான சொற்களுக்கு ஆயிரக்கணக்கான குறிகள் எழுதப்பட்டன. பழங்காலத்தில் வாழ்ந்த பாபிலோனியர்கள் எழுதிய குறியெழுத்துகள் உளிவெட்டுகளைப் போல காணப்பட்டன. சீன எழுத்துகள் அனைத்தும் குறி எழுத்துகளாகும். அம்மொழியில் 5000த்திற்கும் மேற்பட்ட குறி எழுத்துகள் உள்ளன. குறி எழுத்துக்களை கற்பதும் எழுதுவதும் எளிதல்ல. மேல்நாட்டின் முதலாக எழுத்துக்களை எழுத கற்றுக்கொண்டவர்கள் பெனீசியர்கள். இவர்கள் 4000 ஆண்டுகளுக்கு முன் சிரியாவில் வாழ்ந்தனர். இவர்களிடம் இருந்து கிரேக்கர்கள் எழுத்துக்களை கற்றுக்கொண்டனர். கிரேக்கர்கள் அந்த எழுத்துக்களை ரோமானியர்களுக்கு கற்றுத்தந்தனர். இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் அனைத்தும் 2 மொழி குடும்பங்களில் அடங்கும். ஒன்று ஆரிய மொழி குடும்பம், இதன் ஆதிமொழி சமஸ்கிருதம். மற்றொன்று திராவிட மொழி குடும்பம், இதன் ஆதிமொழி தமிழ். தமிழுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் தனித்தனி எழுத்துகள் உண்டு. 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் வட்டெழுத்துகள் என்ற தமிழ் எழுத்துகள் புழக்கத்தில் இருந்தன. இந்த எழுத்துகள் வட்ட வடிவத்தில் இருக்கும். சமஸ்கிருதம், கன்னடம், தெலுங்கு போன்ற மொழிகளில் கூட்டெழுத்துகள் உண்டு. இவை 2 அல்லது 3 எழுத்துகள் சேர்ந்து ஒலிக்கும். ஆனால் தமிழில் கூட்டெழுத்துகள் எதுவும் கிடையாது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் மத்தியில் மொழி அப்படிங்கிறது கிடையாது. அவங்க தங்களுடைய எண்ணங்களை பரிமாறிக்கொள்வதற்காக அவங்க செய்கைகளை பயன்படுத்தினாங்க. அந்த செய்கைகள் காலப்போக்கில் படங்களாக மாறுச்சு. தாங்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை படங்களாக வரைஞ்சு அந்த படத்தின் மூலமாக தங்களுடைய எண்ணங்களை பரிமாறிக்கிட்டாங்க. படங்கள் காலப்போக்கில் குறியீடுகளாச்சு, குறியீடுகள் எழுத்துக்களாக மாறிச்சு. பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டு மொழியானது வளர்ச்சி பெற்றது. சம்ஸ்கிருதம் ஒரு பழமை வாய்ந்த மொழி. சம்ஸ்கிருதத்துல நம்மளோட இதிகாசம், புராணம், பாரதத்தை சேர்ந்த நிறைய விஷயங்கள் எல்லாமே சம்ஸ்கிருதத்துல அடங்கியிருக்கு. இந்த வாரம் சம்ஸ்கிருத வாரம், சம்ஸ்கிருத உற்சவம் கொண்டாடினாங்க எல்லாரும். இந்த சம்ஸ்கிருத உற்சவத்துல ஒரு வாரம் கொண்டாடுறோமே, அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு? நிறைய ஜனங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. எல்லாரோட மனசுலயும் சம்ஸ்கிருதம் மேல ஆசை இருக்கு, ஆனா சந்தேகங்களும் அதோடயே இருக்கு. இப்போ அதை பத்தி நம்மோட பேசி தெரிஞ்சுக்க நம்மளோட நண்பர்கள் சில பேர் இங்க இருக்காங்க. வணக்கம். வணக்கம். இப்போதான் நீங்க சொன்னீங்க எல்லா இடத்துலயும் சான்ஸ்கிரிட் வீக் அப்படின்னு கொண்டாடுறாங்க, சான்ஸ்கிரிட் டேன்னு கொண்டாடுறாங்க. நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல ஆர்டிகல்ஸ்ல வந்தது, சேனல்ஸ்ல நிறைய கல்யாண மண்டபத்துல ஸ்கூல்ஸ் எல்லாம் கொண்டாடாதான் பார்த்தேன். ஸோ இந்த சான்ஸ்கிரிட் வீக் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டாடுறாங்க? ஒரு வீக் ஃபுல்லாக ஒரு லாங்குவேஜ்க்காக டெடிகேட் பண்ணுறாங்கன்னா அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாமா? சரியா கேட்டீங்க. ஆனால் இப்போ சான்ஸ்கிரிட் அப்படிங்கிற பதமே தவறான பதம். சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது தான் அதோட சரியான சொல். சம்ஸ்கிருதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்யக் கிருதம் சம்ஸ்கிருதம். சம்யக்னா பர்ஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ பர்ஃபெக்டா பண்ண பாஷை சம்ஸ்கிருத பாஷை. ஏன்னா இது தேவ பாஷைங்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிவனோட அந்த டமரு சப்தம் அதுலேருந்து கேட்டு அந்த பாணினி மகரிஷி அப்படிங்கிறவர் நமக்கு சரியா அதோட கிராமர்லாம் என்ன, வியாக்கியானம்லாம் என்னன்னு சொல்லி கொடுத்தவர்.
அதனால பர்ஃபெக்டா பண்ணக்கூடிய பாஷை, பண்ணியிருந்த பாஷை சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறதுனால இதோட பேரே நீங்க கேட்கும் போது இனிமே சம்ஸ்கிருதம்னு கேளுங்க, சான்ஸ்கிரிட் இல்ல. சம்ஸ்கிருத வாரம் இந்த வாரம் கொண்டாடினோம். சம்ஸ்கிருதம் நம்ம வந்து சாதாரண ஒரு மொழி, ஒரு மொழிக்கு எதுக்கு ஒரு வாரம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த மொழியில தான் நம்மளோட இதுக்கு முன்னாடி இருந்த ஆன்சஸ்டர்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம பூர்வஜாக என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். என்ன கொடுத்துருக்காங்க? இப்ப பாரதத்தோட இதிகாசம் ராமாயணம் மகாபாரதம் சம்ஸ்கிருத மொழியில இருக்கு. நம்மளோட 18 புராணங்கள் சம்ஸ்கிருத மொழியில இருக்கு. ராமர் பேசின பாஷை, கிருஷ்ணர் பேசின பாஷை, அவர் கொடுத்த பகவத்கீதை சம்ஸ்கிருத மொழியில இருக்கு. இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா ஆரியபட்ட அஸ்ட்ராமியை பத்தி இருக்கிற எல்லா விஷயமும் சம்ஸ்கிருதத்துல இருக்கு. வேத கணிதம் சொல்லிட்டே போலாம். அத்தனை விஷயங்களும் சம்ஸ்கிருதத்துல இருக்கிறதுனால இது ஒரு பாஷை அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். ஒரு விஷயத்தோட சாவி இந்த சம்ஸ்கிருதம் இருந்தா இது எல்லாமே நமக்கு தெரிய வரும். இப்ப நமக்கு பால் குடிக்கணும், எப்படி? ஒரு கப்ல கொடுக்குறாங்க, டம்ளர்ல கொடுக்குறாங்க இல்லையா? அந்த டம்ளர் வேண்டாம் அப்படின்னா பாலே நமக்கு கிடைக்காது. அந்த மாதிரி அந்த ஒரு கப்பு டம்ளர், அத மாதிரி சம்ஸ்கிருதம் இந்த பாஷை இருந்தா என்ன வேணா அந்த விஷயத்தெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஒரு சாவின்னு தான் நம்ம எடுக்கணும். மிக அழகா சொன்னீங்க. பல துறைகள் சார்ந்த நூல்களும் சமஸ்கிருதத்துல இருக்கு அப்படின்னு. ஆமா, இத்தனை காலம் அதை தொடர்ந்து படிச்சுட்டு வந்தோம். ஆனா இடையில என்னவோ நடந்தது, இப்போ அது நடைமுறையில இல்லை. அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன் அப்படி ஏற்பட்டதுன்னு? உண்மைங்க. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மளோட குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது விதேசம் போறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, 2 ஜெனரேஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இடைவேளை கொஞ்சம் அதிகமாயிடும். இவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கலாச்சாரம் மறுவி 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 வரும்போது கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது இல்லைங்களா? அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1000 வருஷம் நம்ம என்ன நடந்தது அப்படிங்கறதே நமக்கு தெரியாத ஒரு நிலைமையில இருந்திருக்கும். ஒவ்வொருத்தரும் வந்து நம்மள ஆண்டாங்க போனாங்க. முகலாயர்கள் வந்தாங்க, ஆண்டாங்க 300 வருஷம். அதுக்கப்புறம் நம்மளோட பிரிட்டிஷ் ஜனங்க வந்தாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது சாப்பாடுக்கு, நம்மளோட தினசரி ஜீவனத்துக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு வழி இல்லாதவங்க எப்படி ஞானத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும்? அப்படியும் ஒரு அளவுக்கு ஞானம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. அந்த இருந்ததை வச்சு நாலந்தா, தக்ஷஷீலா அப்படின்னு பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் நம்ம கிட்ட இருந்துச்சு. அந்த யூனிவர்சிட்டிஸையும் வந்து முகலாயர்கள் ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணாங்க, அங்க வந்து ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் சாத்திரார்கள் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அப்படின்னா அவ்வளவு பெரிய ஒரு லைப்ரரி. இப்போ ஐஐடின்னு சொல்றோம், 3000 பேர் தான் படிக்கிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட 10,000 பேர் படிச்சுட்டு இருந்தாங்க அங்க. இவங்க வந்து இதெல்லாம் அவங்களோட கொள்கைக்கு விரோதம்னு சொல்லிட்டு பத்த வச்சாங்க. அது நம்ம இப்போ 10,000 வாலா தீபாவளி போது வெடிக்கிறோம் இல்லைங்க, எவ்வளவு நேரம் அது சத்தம் வரும்? 2 நிமிஷம். 10,000 வாலா நம்ம வெடிச்சாலே 2 நிமிஷம் 5 நிமிஷம் மேக்சிமம் சத்தம் வரும். இவங்க எரிச்ச அந்த புஸ்தகங்கள் கிட்டத்தட்ட 6 மாசம் எரிஞ்சுது அப்படின்னு சான்றுகள் சொல்லுது. அப்போ அவ்வளவு நம்மளோட ஞானம் எல்லாமே அங்க எரிஞ்சு போச்சு, நம்மளோட விஷயங்கள் எல்லாம் அங்க போச்சு. இப்போ ஏன் போச்சு அப்படின்னு கேக்குறோம். போயிடுச்சு. அதுவும் அவங்க எல்லாம் இந்த ஃபுல்லா மேனுஸ்கிரிப்ட்ஸ் தாளபத்திரத்துல எழுதி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நம்மள்ட்ட அதெல்லாம் இல்ல. கம்ப்யூட்டர் யுகம் இல்ல, பென்டிரைவ்ல வச்சு ஸ்டோர் பண்றதுக்கு. அதனால அதெல்லாம் காணாம போயிடுச்சு. தாளபத்திரம் அப்படின்னாங்க ஓலை சுவடிங்க. ஓலை சுவடி. மொழியில் எழுத்துகள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டு பல்வேறு விதமாக எழுதப்பட்டன. ஒவ்வொரு மொழிக்கும் அதற்கான வடிவங்கள் இருந்தன. அந்த எழுத்துக்களை மக்கள் ஆரம்ப காலங்களில் எப்படியெல்லாம் எழுதினார்கள், எதிலெல்லாம் எழுதினார்கள் என்று பார்த்தால், முதலில் பழங்கால மக்கள் கருங்கற்கள் மீதும் சுவர்களின் மீதும் எழுத்துக்களை செதுக்கினர். பிறகு பதப்படுத்தப்பட்ட தோளின் மீதும் மரப்பட்டைகளின் மீதும் பானை ஓடுகளின் மீதும் பனை ஓலைகளிலும் எழுதக்கூடிய வழக்கத்தை தங்களுக்குள் வைத்திருந்தனர். 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே சிந்து சமவெளி மக்கள் களிமண் பலகைகளில் எழுதி வந்தனர். தமிழ் மிக பழமையான மொழிகளில் ஒன்று. இதில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மிகச்சிறந்த இலக்கியங்கள் தோன்றியுள்ளன. எனவே தமிழ் மக்கள் அதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எழுத்துக்களையை நன்கு அறிந்திருக்க வேண்டும். பழங்காலத்தில் தமிழ் நூல்கள் பனை ஓலைகளில் எழுதப்பட்டன.
எழுதும் ஓலையை தேர்ந்தெடுத்து அதை ஒழுங்காக வாரி கட்டுவதே ஒரு கலையாக இருந்தது. மன்னர்கள் கட்டிய அணைகள் மீதும் சுற்றுச்சுவர்கள் மீதும் செப்பேடுகளிலும் எழுத்துக்கள் பல்வேறு விதங்களில் எழுதப்பட்டன. அயல் மொழியின் கருத்துகளும் சொற்களும் தமிழில் மெல்ல மெல்ல கலக்க ஆரம்பித்தன. இதனால் கடந்த 2000 ஆண்டுகளில் தமிழ் எழுத்துக்களை எழுதும் முறையில் பல மாறுபாடுகள் ஏற்பட்டன. அச்சு இயந்திரங்கள் வந்த பிறகு தமிழ் மொழியின் வடிவங்கள் மாறாமல் இருந்து வருகின்றது. தமிழ், ஆங்கிலம் உட்பட பெரும்பாலான மொழிகள் இடமிருந்து வளமாக எழுதப்படுகின்றன. உருது எழுத்துகளையும் அரேபிய எழுத்துகளையும் வளமிருந்து இடமாக எழுதக்கூடிய வழக்கம் உண்டு. சீனர்கள் மேலிருந்து கீழாக எழுதுகின்றனர். இப்படி மொழியில் எழுத்துக்கள் பல்வேறு விதமாக எழுதப்படுவதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். வேதங்களும் பல்வேறு இலக்கியங்களும் பல்வேறு கண்டுபிடிப்புகளும் சமஸ்கிருத மொழியில இருக்கு. விமானத்தினுடைய வடிவமைப்பிற்கு ஆதாரமான நூலாக கருதப்படக்கூடிய விமான சாஸ்திரா சமஸ்கிருதத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய பொக்கிஷங்கள் இந்த சமஸ்கிருதத்தில் புதைந்து கிடக்கின்றது. அதில் வரலாறுகள், மற்ற புவியியல், கெமிஸ்ட்ரி, பயோ கெமிஸ்ட்ரி இப்படிப்பட்ட நூல்கள் எல்லாம் அதில் இருந்திருக்கு இல்லைங்களா? எல்லா விஷயமும் இருந்திருக்கும். அதனால தானே 10,000 மக்கள் அங்க வந்து படிச்சாங்க. நம்மளோட பழமை வாய்ந்த பல்கலைக்கழகம்னு சொன்னாலே தட்சசீலா நலந்தா தானே. அவ்வளவு பேர் வந்து படிச்சிருந்தாங்க. பாரதம் நம்ம பூமி எல்லாருக்கும் ஞானம் கொடுத்துட்டு இருந்துச்சு. பாரதம்ங்கிற பேரே ஞானத்தில் ஆழ்ந்தவர்கள் அப்படிங்கறதான் குறிக்கிறது. பா அப்படின்னா ஞானம், ரதா அதுலயே ஆழ்ந்தவர்கள். அந்த சந்தோஷம் எப்படி கிடைக்கும்னா ஞானத்தால கிடைக்கும்னு நினைச்சிருந்த நம்ம எல்லாருமே. சோ அவ்வளவு ஞானம் நம்ம ஊர்ல இருந்துச்சு. அப்போ இப்போ வந்து டெக்னாலஜி நல்லா அட்வான்ஸ் ஆயிருக்கு. ஸோ சம்ஸ்கிருதத்தை வந்து ஏன் நம்ம சம்ஸ்கிருதம் மூலமாவே படிக்கணும்? இப்போ கூகுள் டிரான்ஸ்லேட்டர்லாம் வந்துருச்சு. ஸோ சம்ஸ்கிருதம் இருக்கிற இப்போ பகவத்கீதா, உபனிஷத் அதெல்லாம் இருக்கு. அதை நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கலாமே, ஏன் அதை அப்படியே சம்ஸ்கிருதம் படிச்சுதான் படிக்கணும்னு ஏதாவது ரீசன்? நல்ல கேள்வி. முதல்லயே நீங்க வந்து சான்ஸ்கிரிட்னு கேட்டீங்க, அப்புறம் சம்ஸ்கிருதம்னு மாத்தினீங்க. அதுலயே உங்களுக்கு பாதி விஷயம் புரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து சான்ஸ்கிரிட்டும் சம்ஸ்கிருதமும் ஒண்ணு இல்லை அப்படின்ட்டு. இப்ப நீங்க மொழி பெயர்க்கும் போது என்ன ஆகும் நம்ம பார்க்கலாம். நான் சில வார்த்தைகள் கேட்கிறேன், அதுக்கு ஆங்கிலத்துல நீங்க எப்படி அர்த்தம் சொல்வீங்கன்னு சொல்லுங்க. அர்ச்சனை, ஆங்கில பதம் என்ன? ஒரு சாண்டிங்னு சொல்லலாம். அர்ச்சனை சாண்டிங்கா? இல்ல, ஆஃபரிங் ஃப்ளவர்ஸ். ஆஃபரிங் ஃப்ளவர்ஸ், ஆஹா சரிங்க. அபிஷேகம், போரிங் வாட்டர். பிரசாதம், ஈக்குவலன்ட் வார்த்தை இல்லை. தீபாராதனை, அவ்வளவு எதுங்க. பாவத்துக்கு என்னங்க வார்த்தை? சின். புண்ணியத்துக்கு என்ன வார்த்தை? புண்ணியம் இல்ல, அபிஷேகம் இல்ல, ஆராதனை இல்ல, தீபாராதனை. இந்த மாதிரி அடிப்படையா நமக்கு வேண்டிய விஷயங்கள் கூட நம்ம வந்து வேற பாஷையில மொழிபெயர்க்கும் போது நமக்கு கிடைக்கிறது இல்ல. சாதாரண தினசரியே நம்மளால சொல்ல முடியலன்னா பகவத்கீதை, புராணம், வேதாந்தம் இதெல்லாம் எப்படி நம்ம வந்து மொழிபெயர்த்து அது வழியா படிக்க முடியும்? இது வந்து அசாத்தியம், நடக்காத ஒரு விஷயமே சொல்லலாம். உண்மை, நீங்க சொல்றது ரொம்ப உண்மை. தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப மிகச்சிறந்த கவிஞர் வந்துட்டு கண்ணதாசன். அவரோட மிக அற்புதமான கற்பனையான கவிதைகள் எல்லாம், ரொம்ப பிரசித்தமான கவிதைகள் இருக்கு. அதுல வந்து பார்த்தேன், சிரித்தேன், பக்கத்தில் அழைத்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இவளென மலைத்தேன், மலர்த்தேன் போல் நானும் மலர்ந்தேன். இந்த மாதிரி அந்த ஒரு மலைத்தேன் இவளென மலைத்தேன்னு ஒரே வார்த்தையை வந்துட்டு 2 விதமான அர்த்தங்கள் கொடுக்கிற மாதிரி அவர் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் அந்த அம்மா வந்து பதில் கொடுக்கிற மாதிரி மலர்த்தேன் போல் நானும் மலர்ந்தேன் ஒரு இந்து அங்க சேர்த்தி இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கிறாரு. இதை வந்து அப்படியே ஒரு மலையாளத்துல நம்ம வந்து மொழிபெயர்ப்பு பண்ணோம்னா கண்டு, விழிச்சு, சிரிச்சு, ஞான நெட்டி போய் அப்படின்னு வர்றப்போ அதெல்லாமே கரெக்டா இருக்கு. அந்த மொழிபெயர்ப்பு எல்லாமே சரியா இருக்கு. ஆனா அந்த கவிஞர் என்ன வந்து ஆழ்ந்து சிந்திச்சாரோ, அந்த மொழியோட அந்த ஆழம் என்ன இருக்கோ அது அங்க கிடைக்கிறது இல்ல அப்படிங்கிறது தான் அது உண்மையா இருக்கு. ஒவ்வொரு மொழிக்கும் அதோட அழகு இருக்கு. மலையாளம்னா அதுலயே ஒரு தனி அழகான கவிதை இருக்கு. சம்ஸ்கிருதம்னா அதுலயே அழகானது இருக்கு. இப்போ வந்து சம்ஸ்கிருதத்துல நம்ம பார்த்தோம்னா ஒரே ஒரு வார்த்தை பகீரத பிரயத்னம் அப்படின்னு சொல்றோம். இத வந்து இப்ப மொழிபெயர்க்கணும்னா பகீரதன் யாரு, அவ பாட்டன் சொத்து. ஏன்னா அவங்களோட சனத்குமார் அந்த கதை அது பூரா எழுதி அவர் என்னென்னலாம் பண்ணார்னு சொல்லி இவ்வளவு பண்ணவர் பகீரதன் ஒரு எஸ்ஸே ரைட்டிங் எழுதணும்.
இதெல்லாம் சாத்தியமா? ஒவ்வொரு வார்த்தைக்கும் இப்படி எஸ்ஏ ரைட்டிங் எழுதியிருந்தோம்னா என்னைக்கு படிக்க முடியும், என்னைக்கு ஞானத்தை வளர்த்துக்க முடியும் இல்லைங்களா? கரெக்ட்.